ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதாவது லாரியில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், கிட்டத்தட்ட நம்ம பெங்களூர்லேருந்து வந்தோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எந்த பக்கம் போயிட்டுருக்கோன்னா, தருமபுரி சைடு போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்கள், இது ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் லைட் ஏரியா. அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நைட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய ரெட் லைட் ஏரியானா அது இந்த ஸ்டேட் தான். அதே பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 2, 3 ஊர் இருக்குது. அந்த 2, 3 ஊர்லேயும் ஜாஸ்தியாக இருப்பாங்க. வாங்க, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எங்கெங்கே நிற்குவாங்க அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ மறக்காமல் வந்து நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த ஓரத்தில் பெல் ஐக்கன் பட்டன் இருக்கும், அப்படியே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த ரெட் லைட் ஏரியா ஹைவேல தான் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், அந்த இடத்தெல்லாம் காமிச்சிருப்பேன். அதையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடம் ஃபுல்லாக வந்து ரெட் லைட் ஏரியா தான். பாருங்கள், இந்த ஹைவே பாருங்கள், இங்கேருந்து நீங்கள் ஸ்டார்டிங் பண்ணிட்டீங்கன்னா அது ஃபுல்லாக நிச்சிட்ருப்பாங்க. இந்த சைடில், அதாவது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில். அது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ஃபுல்லாக அப்படியே கவர் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் இப்போ நைட்டில் போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மீட் பண்ணலாம், பார்க்கலாம். அது பகலில் வந்து நீங்கள் மேபி வந்து பார்க்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2, 3 ஏரியா, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெட் லைட் ஏரியா அது மட்டும் கிடையாது. கிட்டத்தட்ட 2, 3 ஏரியா. அந்த லாஸ்ட்டு அது 2, 3 ஏரியாவும் அந்த லாஸ்ட்டு ஊர் பேரை சொல்கிறேன். மறக்காமல் வந்து நம்ம சொல்கிற வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் அந்த ஊர் என்னென்ன ஊர்னு உங்களுக்கு தெரியும். அப்படியே வாங்க, இது ஒன்று முடிச்சுட்டேன். அது அப்படியே குடிநடியாக அப்படியே வண்டியில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரிலேட்டிவ் ஏரியா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கிளைமேட், அதாவது பார்த்தீங்கன்னா நான் ட்ராவல் பண்ண நேரம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது, வேலோட இருந்தது. அதே மாதிரி இந்த லாரியில் நான் வந்து செல்லு கரெக்டாக பிடிக்க முடியல. ஏன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கரெக்டாக பிடிச்சாலையும் அது வந்து ஷேக்காய் ஆடிட்டு இருந்தது. கரெக்டாக அந்த வீடியோ வரல. ஏதாவது மிஸ்டேக் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எப்படி சொல்கிறதுனா மாற்றிக்க ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வச்சுக்கோங்களேன், நிறையா வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து நிறையா கேள்விகளும் வருது. நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நாம் வந்து அவங்கள வந்து தப்பாலாம் எதுவும் நான் வந்து மீன் பண்ணி நம்ம போட கிடையாது. இருக்கிற, அதாவது ஹைவேல நடக்கக்கூடிய பிரச்சனையை மட்டும் தான், என்னென்ன நடக்குது மட்டும் தான் என்னுடைய இது. மீதி சொல்கிற வாய் 1008 வாய் என்னமோ சொல்லட்டும். அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. வாங்க அப்படியே போகிறேன். அது அடுத்து நம்ம இதை நெருங்க போகிறோம். அப்படியே கொஞ்சம் முன்னாடி போயிட்டுருக்கோம். அது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதாவது நான் பெங்களூரில் போயிட்டு ஒரு 2, 3 நாள் அப்படியே ஸ்டே பண்ணி சுற்றிட்டு வந்தேன். ஆனால் அங்கே இருக்கும் இங்கேயும் ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரிஞ்சது. ஏன்னா வச்சும் இந்த மாதிரி வந்து மரங்களும் சரி, நிறையா அந்த விவசாயம் பண்ணுற நிலம் பார்க்க முடியல. அந்தளவுக்கு ஃபுல்லாக அப்படி இருந்தது. பாருங்கள், ஸ்கூல் பாருங்கள், பசங்க இப்படி கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இது என்ன ஸ்கூல்னு தெரியல, எனக்கு பேர் தெரில. ஆனால் பெரிய கிரவுண்டு செம்மையாக இருந்தது பார்க்கும்போது. இவங்க விளையாடும் போதெல்லாம் என்னோட சின்ன ஸ்கூல் பேர் பாருங்கள், அது கரெக்டாக மேலே ஹெட்லைன் நல்லா தெரிஞ்சுது. ஆனால் பட் கவர் பண்ண முடியல. செட்டாக செம்மையாக இருக்குது பாருங்கள். அந்த கிளைமேட் வந்து வேற இருக்கும். அந்த மேகமும் சரி, அந்த மரமும் சரி. அதே மாதிரி அந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள், சாரி ரைட் சைடில் பாருங்கள், ஒரு பெருசாக ஒரு இயேசுநாதர் கோயில் நினைக்கிறேன். பெருசாக ஒரு கோயில் இருக்குது. பார்க்கும்போது நல்லா இருந்தது. அது அப்படியே சொல்கிறது, சரி நல்லா இருக்குது அப்படின்ட்டு ஒரு கவர் பண்ணோம். அது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மேகம் மூட்டமும் சரி, அந்த மலைகளும் சரி, அப்படியே அந்த கீழே அந்த கரம்பை அப்படியே அந்த மரம்லாம் பார்க்கும்போது அப்படி பசுமையாக வேறோட இருந்தது. அதுக்குள்ளே வந்து ஒரு வண்டிகை வந்து குறுக்காத்து வந்துட்டான். நம்ம சரியாக அதை வந்து கவர் பண்ண முடியல, டக்குன்னு அந்த இதாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், அதியமான் அவியன்யூ அப்படிங்கிற ஒரு போர்டு வருங்க. அந்த இது என்ன போர்டுன்னு தெரியல. ஆனால் பட்டு நான் இதை எக்ஸ்பெக்டே பண்ணல. என்ன சொல்லணும்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரிலாம் ஒரு இடம் இருக்கும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்தளவுக்கு நல்லா இருந்தது. நல்லா ஒரு ஜாலியும் ட்ரிப்பும் நல்லா இருந்தது. ஏன்னா நான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி அதுவும் ஒரு விளாக் மாதிரி போட்டிருக்கேன். ஆனால் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது லாரியில் போகும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஏன்னா வச்சுக்கோங்க, அந்த நிறைய பாருங்கள், மக்களே பாருங்கள், இந்த ஏரியா தாங்க பாருங்கள். இங்கேருந்து இந்த ஹைவேயில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெண்டு போயிட்டு பார்த்தீங்களா, அதெல்லாம் நிச்சிட்டு இருப்பாங்க. பயங்கரமான கூட்டம். அதாவது பார்த்தீங்கன்னா அதை விட இங்கே பயங்கரமாக இருக்கும். பாருங்க, அப்படியே வாங்க. இந்த பாலத்து மேல நிச்சு நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த லாரில நிச்சுட்டு இருக்கு பார்த்தீங்களா? இந்த லாரி நிச்சுட்டுலேருந்து அப்படியே பாருங்க, அந்த பக்கம் 1, 2, 3 லாரி நிச்சுட்டு பாருங்க. அந்த வரிசையில ஃபுல்லா அப்படியே ஜக ஜக ஜகன்னு அப்படி நின்றுருப்பாங்க. நீங்க நைட் டைம்ல போனீங்கன்னா, நீங்க கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். அது வந்து இந்த பாலத்து மேல நிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். சொல்றேன்னு வச்சுக்கோங்க, நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்க போயிட்டு பார்த்துட்டு அதில வந்து சொல்லுங்க. அப்படியே பாருங்க, அந்த பாலத்த சுத்தி அப்படியே யூ டர்ன் போட்டு அப்படியே வந்துட்டோம். ரோடு வந்து அல்டாம்ஸ் வந்து ஒரு பெரிய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா மாடு எப்படி சொல்றது, வெயில்ல காலையில டைம் தான். கிட்டத்தட்ட ஒரு 8, 10 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். மாடு மேய்ச்சிட்டு அப்படியே ஜாலியாக ஆயா உட்காந்துட்டு இருந்த ரோடத்தில். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இங்கே முன்னாடியும் பார்த்தீங்கன்னா, இங்கேயும் ரெட் லைட் ஏரியா தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே அந்த போர்டு, அந்த ஒரு வண்டி முன்னாடி போயிட்டு நினைக்கிறேன். அந்த வண்டிக்கு இதுலேருந்து ஸ்டார்டிங் ஆரம்பித்தா அப்படியே அந்த கடைசி வரைக்கும் நிச்சுட்டு இருப்பாங்க. எங்கே பார்த்தாலையும் நீங்கள் அப்படியே இதுதான் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பாருங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா வந்து சொல்கிறேன்னா வெளியே கிளம்பிட்டாங்க. ட்ரிப் மாதிரி எல்லாம் வண்டி எடுத்துகிட்டு நல்லா சொல்கிறது பேக் பண்ணிவிட்டு எல்லாமே ஜாலியாக அவங்க இதுக்கு கிளம்பிட்டாங்க. ஆனால் இது ஊர் பேர் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு 3 ஊர் பேர் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து இன்னும் இருக்குது. மறக்காமல் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. இங்கே பாருங்கள், இந்த இதெல்லாம் காமிக்கிறவாங்க. இந்த ரெட் லைட் ஏரியா எங்கன்னா இங்கேருந்து பாருங்கள், இந்த மரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆரம்பிக்கும். இந்த பாருங்க, இந்த போர்டு பார்த்தியா, ஒரு லாஸ்ட் ஒரு நம்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுலேருந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நினச்சிட்டு இருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நினச்சிட்டு இருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஒரு லேடிஸ் பாருங்கள் என்ன ஓட்டுறாங்க வண்டி. அப்பா, ட்ரிப்புக்கு என்ன வேகம் பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அப்படி கேமரா லைட்டை தப்புறம் பாருங்கள். அப்படி பாருங்கள், இந்த ஏரியா ஃபுல்லாக நினச்சிட்டு இருப்பாங்க. அதாவது ரைட் சைடில் இது ஃபுல்லாக பாருங்கள், அப்படி கவர் ஆகிருக்கும். இந்த லாரி வர வரைக்கும் ஃபுல்லாக அந்த லாஸ்ட் நினச்சிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாருங்கள் மக்களே, ஒன்றா வச்சுக்கோங்க பாருங்கள், இந்த ஒரு வண்டி ஒன்று போயிட்டுருக்கு பாருங்கள்.
இங்கே பாருங்கள் இந்த லாரி ஒன்று நிச்சிட்ருக்கா, இந்த ஃபுல்லாக அப்படியே கவர் ஆகிருக்கும். நீங்கள் இப்போவோட பகல் டைம்லாம் ஒன்றும் தெரியாது, நீங்கள் நைட்டு போனால் தெரியும், நல்லாவே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் அந்த ஃபுல்லாக ஏரியா ஃபுல் கவர் ஆகிருக்கும். சொல்லுங்க, இந்த எப்படி சொல்கிறது, இந்த ஏரியா பூரா ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இது ஊர் பேர் என்னன்னு தானே தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றீங்க. உடனே பாருங்க, இது எல்லாம் அந்த விஷயம்லாம் கேட்குறாங்களா இல்லையான்னு தெரியல, கரெக்டாக அந்த ஊர் பேர் தெரிஞ்சவனும் அப்படின்னு உங்களுடைய ஆர்வம் எனக்கு புரியுது. கம்முன்னு வெயிட் பண்ணுங்க, மறக்காம சொல்கிறேன், ஏன்னா இன்னும் டைம் இருக்குது. அப்படியே வண்டி ஸ்லோவாக கொஞ்சம் அப்படியே அப்படின்னு அந்த அளவுக்கு மேடு நான் பயமாக இருந்தது. ஆனால் இந்த ட்ரிப் எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சொல்கிறேன்னா நான் ட்ராவல் ரெட் லைட் அதை பற்றி பேசுறதை விட அந்த இயற்கை, அந்த காட்சிகள், அந்த மலைகளும் சரி, அந்த வில்லேஜும் சரி நல்லா பார்க்கும்போது செம்மையாக இருந்தது. ஒரு த்ரில்லிங்காக இருந்தது பயணம். அதாவது ஒரு அப்படியே ஒரு லாரியில் ட்ரிப் போய் ஆகணும்னு நினச்சேன், அது கண்டிப்பாக அது முடிஞ்சுது, ஒரு நிறைவேறிச்சு அந்த எண்ணம் சொல்லலாம். இந்த ஊர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது பாலக்கோடு, பெண்ணாகரம், தருமபுரி, கிட்டத்தட்ட 3 ஏரியா. இந்த 3 ஏரியா பார்த்தீங்கன்னா ஹைவேல நடக்கக்கூடிய இந்த ரெட் லைட்டு. மறக்காமல் நீங்கள் போய் பாருங்கள், நைட்டில் போய் பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. இது ஒரு இந்த வீடியோ ஆனது யாருடைய மனதையும் புண்படுத்துறதாக அல்ல, இது எல்லாமே ஒரு இதுதான். இந்த ஹைவேல என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் சொல்கிறது, என்னென்ன இதில் நடக்குது, என்னென்ன இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவுடைய ஒரு இது, அவ்வளோ மட்டும்தான். இந்த ட்ரிப்பு, அதாவது இந்த லாரியோடைய விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று ஷேர் ஒன்று போட்டு விடுங்க. டாட்டா பாய்.